இன்னைக்கு யாரை பாத்தீங்க, என்ன விஷயமா பாத்தீங்க, என்ன சொல்லியிருக்காங்க? வணக்கம், நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் ஜெயலட்சுமி. இன்னைக்கு அமித்ஷாஜியை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம். அம்மா கட்சி நாளா உடஞ்சி போயிட்டு இருக்கிறதுனால அவங்க சந்திச்சுக்காக டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வேற எதுவும் குழப்பிக்க வேண்டாம், அம்மா கட்சி நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை ஸ்டெப் எடுப்பேன். சென்னை தமிழ்நாட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் சந்திச்சு பேசி அம்மா கட்சி மீண்டும் 26ல் மலரணும் என்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பேசியாச்சு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. இந்த அதிமுக இத்தனை தனித்தனி இப்போ குரூப்பா இருக்கிறதெல்லாம் எப்படி ஒன்னா சேர்க்கலாம்னு ஏதாவது ஐடியா சொல்லியிருக்காங்களா? ஐடியா எதுவும் சொல்லலைங்க, ஐடியா எதுவும் சொல்லல. அம்மா கட்சி நாளா செதறதுனால நானா ஓனா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டேன். ஏன்னா அங்க வந்து சில பேர் சொல்றாங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்க, சில பேர் வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க, இந்த பக்கம் போயிட்டாங்க, ஆள் தனித்தனியா போயிட்டு ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து நான் சந்திச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் எல்லாம் தெளிவா பேசி எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிரிவும் ஒன்னா சேர்க்கணும், அதிமுக பிஜேபி ஸ்ட்ராங்கா கூட்டணியா இருக்கணும்னு அமித்ஷா அவங்க எந்த அளவுக்கு விருப்பப்படுறாங்க? அந்த அளவுலாம் எதுவும் சொல்லவே இல்லை. பிஜேபி கூட சேரணும் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. அம்மா கட்சி நல்லா வந்ததுக்கு அப்புறம் பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா கட்சி ஒன்னா இருக்கணும், ஆமா, ஒன்றமையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். அமித்ஷாஜி ஏதாவது சென்னை வர அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்ல. திரும்பி அடுத்த வாரம் பேசணும் வர சொல்லியிருக்காங்க, வருவோம்.